விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் முதல் நாள் கொண்டாட்டம் மறுநாள் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி பெரிய வரவேற்பை கொடுத்துருக்கு. அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் கேரளா, ஆந்திரா மற்ற வெளிநாடுகள்லையும் ஜனநாயகன் திரைப்படத்துக்கு பெரிய வரவேற்பு இருக்குது. இது வந்து ஒரு அரசியல் திரைப்படம் தான். ஏன்னா விஜய் கட்சி தொடங்கின உடனே ஷூட்டிங்கெல்லாம் நடந்தது. தேர்தலுக்கு முன்னாலே, சட்டமன்ற பொது தேர்தலுக்கு முன்னாலே படம் ரிலீஸ் ஆக வேண்டியது. அதனால் படத்தில் உள்ள காட்சிகளும் வந்து ரொம்ப அரசியல் வாடைகள் அதிகமாக இருக்கக்கூடிய காட்சிகளாக தான் இருந்தது. விஜய் படத்தில் வந்து நிறைய வசனங்கள், அதாவது மேடையில் எப்படி பேசினாரோ, ஒன்று டிவிகே இன்னொன்று டிஎம்கே அப்படின்னா அந்த டிவிகே டிஎம்கே மோதல் வந்து பொது மேடையில் விஜய் பிரச்சாரத்தில் பேசினாரோ அதே வந்து படத்துலையும் நிறைய இடத்துல வந்து நம்ம பார்க்க முடியுது. அதாவது அந்த வாரிசு அரசியலை சொல்கிறது, எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நான், எனக்கு அப்புறம் என் பையனுக்கு அப்புறம் என் பேரன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்கிறது, குறுநில மன்னர்கள் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை சுட்டி காட்டுறது. இப்போ பார்த்தோன்னா திமுகவில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஏவாவேலு, பொன்முடி, கேஎன்ஆர், அந்த பக்கம் பெரியசாமி, இந்த மாதிரிலாம் ஆட்கள் இருப்பாங்க. ஒவ்வொரு ஏரியாவிலையும் அவங்க தான் தலைமையில் இருப்பாங்க. அப்போது அந்த குறுநில மன்னர்கள்னு சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து டிஎம்கே வந்து நேரடியாக அட்டாக் பண்ணுற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு. அதுவும் கலைஞர் கருணாநிதி அவங்க காலத்தில் எம்ஜிஆர் சொன்ன மாதிரி விஞ்ஞான ஊழல் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சுட்டி காட்டுறது, இந்த மாதிரி டிஎம்கேவை அட்டாக் பண்ணி அதிகமான காட்சிகளை வந்து ஜனநாயகனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம்கேவே அங்கங்கே டச் பண்ணிட்டு போகிறாங்க. பெரிய அளவில் அட்டாக் பண்ணல அப்படின்னா கூட அங்கங்கே டச் பண்ணிட்டு போகிறாங்க. அதே மாதிரி திமுக ஆட்சியில் நடந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம், அந்த சம்பவத்தை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணக்கூடிய அளவில் படத்தில் இருக்குது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு, அதில் வந்து அதிமுகவை சாடி அதுக்கான காட்சிகளும் இருக்குது. இந்த மாதிரி அதாவது ஏடிஎம்கேவும் தாக்குற அப்படிங்கிற மாதிரி, அதாவது மேடையில் எப்படி விஜய் நடந்துக்கிட்டாரோ அதே தான் படத்துலையும் இருக்குது. அரசியல் மேடையில் வந்து டிஎம்கேவை அதிகமாக அட்டாக் பண்ணியிருப்பார் விஜய். ஏடிஎம்கேவை அங்கங்கே டச் பண்ணிட்டு போவார். பிஜேபியை லைட்டாக மறைமுகமாக சொல்லிட்டு போவார், எங்களுக்கு கொள்கை எதிரி அப்படிங்கிற மாதிரி. நேரடியாக ஒரு தாக்குதல் அட்டாக் வந்து இருக்காது. இப்போ நம்ம அந்த நீட் போராட்டத்தில் உள்ள அறிக்கையில் கூட அவர் வந்து மோடியை நேரடியாக எதுவுமே குற்றச்சாட்டலை. ராகுல் காந்தி கைதுக்கு கண்டனம் தெரிவித்தது நீட் போராட்டம், அது கூட வந்து மோடியையோ பிஜேபியோ குற்றச்சாட்டி விஜய் எதுவுமே பேசலை, அறிக்கை கொடுக்கல அப்படின்லாம் சொன்னாங்க. அது வந்து இந்த படத்துலையும் நம்ம வந்து பார்க்க முடியுது. அதுலேயும் வந்து கோயிலை வச்சு, சாமியை வச்சு இவங்க வந்து அரசியல் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து சுட்டி காட்டுறாங்களே தவிர அந்த பிஜேபியினுடைய அரசியல் அப்படிங்கிறது வெளிப்படையாக அட்டாக் பண்ணலாம். ஆனால் திமுக வந்து நமக்கு தெரியுது, அந்த வசனங்களோ காட்சிகளோ பார்க்கும்போதே சரி இவர் டிஎம்கே தான் சொல்கிறாரு அப்படின்னு. அது எப்படி தெரியுது அப்படின்னா அந்த விசில் அடிக்கிறது. ஏன்னா முதல் 2 நாள் வந்து ரசிகர்கள் கூட்டம் தான் அதிகமாக இருக்கும். பொதுமக்கள் அப்படிங்கிறது 2 நாளைக்கு அப்புறம் தான் வருவாங்க. அதுலேயும் இப்போ பார்த்தீங்கன்னா மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏக்கள் எல்லாமே நிறைய தேட்டரில் வந்து டிக்கெட்டை மொத்தமாக வாங்கிட்டாங்க. செங்கோட்டையன் வந்து வருவாய்த்துறை அமைச்சர் கொடுத்த டிக்கெட் அப்படின்னே சொல்லி துண்டு சீட்டில் வந்து கொடுத்து, அதாவது ஆர்கே நகர் டோக்கன் அப்படிம்பாங்க, அந்த மாதிரி டோக்கன் கொடுத்து படம் பார்க்க வச்சுருக்காரு. அதில் உள்ளூர் ரசிகர்களுக்கு சில பேருக்கு படம் பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிற வருத்தங்கள்லாம் சொன்னாங்க. இது இல்லாமல் ஒட்டுமொத்தமாக தலைமைச் செயலகத்திலே பார்த்தீங்கன்னா முதல் நாள் விஜய் படம் வந்த அன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து அதுக்கு முதல் நாள் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முதல் நாளே வந்து போய் பார்த்துட்டார், படம் பார்த்துட்டார். சிஎம் விஜய் வந்து பார்க்கும்போது தலைமைச் செயலாளர், மற்ற அதிகாரிகள், ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவருடைய தனிச் செயலாளர், இவங்க எல்லாமே அவர் சாய்குமார் ஐஏஎஸ், செந்தில்குமார் ஐஏஎஸ், அவங்கெல்லாம் குடும்பத்தோட விஜய் அவர்கள் கூட போய் படம் பார்த்தாங்க. மறுநாள் வந்து தலைமைச் செயலகத்துக்கு வந்து சிஎம் வரல. வழக்கமாக காலையில் 10 மணிக்கு வந்துட்டு 6 மணிக்கு போகக்கூடியவர் அந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் அன்னைக்கு வந்து வரல. ஒருவேளை வீட்டில் இருந்து இந்த செலிப்ரேஷன் அவர் வந்து பார்த்துருக்கலாம், ரசிகர்களோட அந்த உணர்வுகளை வந்து கேட்டிருக்கலாம். அமைச்சர்களும் பார்த்தோம்னா ஆதவ அர்ஜுனா, நிர்மல்குமார், வெங்கட்ரமணன், இந்த 3 மினிஸ்டர் தான் வந்து தலைமைச் செயலகத்துக்கே முதல் நாள் அந்த படம் ரிலீஸ் அன்னைக்கு வந்திருந்தாங்க. மீதி எல்லா அமைச்சர்களும் வந்து எஃப்டிஎஃப்எஸ் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் தேட்டருக்கு போயிட்டாங்க. அதுவும் நீர்வளத்துறை அமைச்சர் புஷி ஆனந்த், அவர், அருண்ராஜ், இவங்க எல்லாமே வந்து படம் பார்த்துருக்காங்க. இதில் என்னென்னா ஒரு சிஎம் வந்து நடித்த படம், அதில் வந்து 3-4 அமைச்சர்கள் நடித்த படம் அப்படிங்கிறது இதான் ஃபஸ்ட் டைம் தமிழ்நாட்டில். நிறைய சிஎம்மாக இருக்கும்போது எம்ஜிஆர் நடிச்சிருக்கிறாரு, அமைச்சராக இருந்தவங்க நடிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஒரு சிஎம் ஒரு 4 அமைச்சர்கள் நடித்த படம் அப்படிங்கிறது. ஏன்னா முதலமைச்சராக சிஎம் விஜய், ஸ்ரீநாத், இவர் அருண்ராஜ், அப்புறம் வந்து விஜய் தமிழன் பார்த்திபன் சேலம், இவங்க எல்லாருமே வந்து அந்த படத்தில் சீனில் வந்துட்டு போகிறாங்க. அப்போ அந்த 4 அமைச்சர்கள் நடித்தது அப்படிங்கிறது. இதில் என்னென்னா தேட்டரில் வந்து விஜய் அவர்களை பார்த்த உடனே அமைச்சர்களுக்கே ரொம்ப கண்கலங்கிட்டாங்க. இப்போ அவர் ஆனந்த், பர்வேஸு, விஜய் பாலாஜி, விஜய் தமிழன் பார்த்திபன், அப்புறம் விக்னேஷ் டாஸ்மாக் அமைச்சர், சம்பத்குமார் பிற்படுத்தப்பட்டவர் நலத்துறை அமைச்சர், இவங்க எல்லாருமே வந்து அந்த கண்கலங்கி விஜய் படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அதில் இன்னொன்று நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இவர் பர்வேஸ் எல்லாம் அப்படியே கண்கலங்கி அழுகிறாரு.
இந்த பக்கம் ஒரு கேமரா இருக்குது, இந்த பக்கம் ஒரு கேமரா இருக்குது, இந்த பக்கம் ஒரு கேமரா இருக்குது. அதை எடுத்து ஒரு ரீல்ஸாகவும் போட்டு விட்டாங்க. அந்த தன்னுடைய உணர்வுகளை ரசிகராக இருந்து அந்த விஜய் படத்தை பார்த்து கண்கலங்கிறது, ஆனந்த கண்ணீர் விடுறது அப்படிங்கிறது அது சில இடங்களில் விமர்சனமாகவும் ஆச்சு. ஏன் அப்படின்னா, நீங்கள் அமைச்சர்களே வந்து மொத்தமாக டிக்கெட்டை வாங்கினது ஒன்று. இப்போ திருநெல்வேலியிலலாம் 2 ஷோ வந்து 2 தேட்டர், ராம் முத்துராம் 2 தேட்டர்லேயுமே வந்து 2 ஷோ வந்து அங்கே உள்ள எம்எல்ஏ ஆர்எஸ் முருகன் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது மாதிரி செங்கோட்டையன் வாங்கிட்டாரு. அது மாதிரி சபாநாயகர் ஜெயஸ்ரீ பிரபாகர் அவரும் படத்துக்கு போயிருந்தார், அவரும் நிறைய டிக்கெட் வாங்கி கொடுத்தாரு அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போது இது எல்லாமே டிக்கெட் மொத்தமாக வாங்கினது, அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாமே போனது. அதில் அமைச்சர்கள் வந்து சில பேர் குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இது வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்ட படம். அப்படிங்கும்போது 14 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களை கூட்டு போகக்கூடாது. அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அந்த மாதிரி கூட்டு போனாங்க. நிறைய இடங்களில் பெரிய கொண்டாட்டம்னா எல்லா எம்எல்ஏக்கள், அதுலேயும் அதிமுகவிலேருந்து புதுசாக தாவேகாவுக்கு வந்தவங்க அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் இருக்காங்களா, அவங்களுடைய கொண்டாட்டம் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதுவுமே வந்து ரசிகர்கள் மத்தியில் ஒரு உற்சாகத்தை கொடுத்துச்சு டிவிகே ரசிகர்களுக்கு. இந்த தேட்டரில் வந்து ஒரு சிஎம் போய் பார்க்குறது, அமைச்சர்கள் போய் பார்க்குறது, எம்எல்ஏக்கள் போய் பார்க்குறது, இது வந்து சரியா அப்படிங்கிறது பெரிய விமர்சனமாக மாறிச்சு. அதாவது இதுக்கு முன்னால் சிஎம் இருந்தவங்க போய் பார்த்துருக்குறாங்க. ஏன்னா எம்ஜிஆர் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது நடித்து வெளிவந்த படம் வந்து மீனவ நண்பன், அந்த படம் வந்து வெளிவந்தது. அப்புறம் முதலமைச்சராக இருக்கும்போதே நடித்த படம் வந்து மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் திரைப்படம். அந்த திரைப்படம் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது தான் ரிலீஸ் ஆனது. எல்லோரும் போய் பார்த்தாங்க, அமைச்சர்கள்லாம் போய் பார்த்தாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக தலைமைச் செயலகமே காலியாகி அங்கே போனது அப்படிங்கிறது இது ஒரு வித்தியாசமான ஒரு முதல் முறை. அதுமாதிரி திமுக கலைஞர் கருணாநிதி அவர் வந்து கதை வசனம் எழுதின படம், ஒளியின் ஓசை, பாசக்கிளிகள், அந்த மாதிரி படங்களும் அமைச்சர்கள்லாம் போய் பார்த்தாங்க அப்படிங்கிறலாம் உண்டு. அப்புறம் நம்ம சமீபத்தில் பார்த்தது அப்படின்னா உதயநிதி நடித்த மாமன்னன் திரைப்படம், அந்த படத்தையும் வந்து அமைச்சர்கள் போய் பார்த்தாங்க அப்படிங்கிற அந்த செய்திகள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இது எல்லாத்தையும் விட தூய்மை பணியாளர் போராட்டம் சென்னையில் நடந்தது. அந்த போராட்டத்தை நடக்கும்போது முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து கூலி படம் பார்த்தாரு அப்படிங்கிறது அதுவும் ஒரு சர்ச்சையானது. ஆனால் இது எல்லாமே எப்போ நடந்தது அப்படின்னா, அவங்க அந்த பகல் டைம் இல்லாமல் ஈவினிங் டைம் அந்த மாதிரி பார்க்குறது, அவங்க அந்த FDFS அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த கொண்டாட்டம், அந்த டிஜே போட்டு டான்ஸ் ஆடுறது, அந்த ஒரு வைப்பு கிரியேட் பண்ணுறது, அந்த மாதிரி இது வந்து தமிழ்நாட்டில் இப்போ தான் புதுசு. பல படங்கள் வந்து அமைச்சராக இருக்கிறவங்க, முதலமைச்சராக இருக்கிறவங்க படம் பார்ப்பாங்க, தேட்டரில் போய் பார்ப்பாங்க, எல்லாமே இருக்குது. ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு 3 அமைச்சர் தான் தலைமைச் செயலகத்துக்கு வந்திருக்கிறாங்க. முதலமைச்சர் அன்னைக்கு லீவு, அமைச்சர்கள் எல்லாமே FDFS பார்க்க போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு. இருந்தாலும் இது ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம். அதாவது டைட்டில்லே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சட்டசபையில் வந்து ஒரு ஆக்ஷன் காட்டுவார்ல, அந்த ஆக்ஷனை வச்சு தான் டைட்டில் கார்டே வந்து வருது. அப்புறம் வந்து எம்ஜிஆருடைய சிஷியர் விஜய் அப்படிங்கிற மாதிரி எம்ஜிஆர் சாட்டையை கொடுக்கறது, வசனங்கள் சொல்கிறது அப்படின்னா அந்த எம்ஜிஆர் ரெஃபரன்ஸ் வந்து படத்தில் நிறைய இடத்துல காட்டுறாங்க. இது எதுக்காகன்னா, இது எப்படின்னா ஓட்டு வாங்குறதுக்காக. எலெக்ஷனுக்கு முன்னாலே வந்திருக்க வேண்டிய படம், அப்போது பல தடைகள் இருந்ததுனால அதை தாண்டி இப்போ தான் சென்சார் கிடச்சி எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்திருக்குது. எலெக்ஷனுக்கு முன்னாலே வந்திருந்தா அதனால தான் போதை தடுப்பு, பெண்கள் பாதுகாப்பு, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாமே படத்தில் சுட்டி காட்டுறது அதுக்கு தான். இது எல்லாமே சொல்லி ஓட்டாக மாறும் அப்படின்னு சொல்லி. ஆனால் சோசியல் மீடியாவில் ரீல்ஸ் மூலமாகவே ஓட்டெல்லாம் வந்துருச்சு. சிஎம்மாவும் ஜெயிச்சு முதலமைச்சர் விஜய் அப்படின்னு சொல்லி தான் டைட்டில் கார்டே வருது. படத்தில் நிறைய அரசியல் இருக்குது. டிஎம்கேவை அட்டாக் பண்ணுறாங்க, ஏடிஎம்கேவையும் லைட்டாக தொடுறாங்க, பிஜேபியும் மறைமுகமாக தாக்கியும் வசனங்கள், காட்சிகள் அந்த மாதிரிலாம் இருக்குது. இது ஒரு அரசியல் படம். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வந்து விஜயோட டான்ஸ் எல்லோரும் எதிர்பார்த்தது. அந்த அனிருத்து சொல்லி நீங்கள் ஒரு டான்ஸ் போடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி அந்த டான்ஸ் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்குது. இருந்தாலும் அந்த காவல்துறை வன்முறை பண்ணுறது, காவல்துறை வந்து அதிகாரத்தை வந்து அதிகமாக பயன்படுத்துறது, காவல்துறை வந்து விசாரணை தான் பண்ணுவாங்க, நீதிமன்றம் தான் தீர்ப்பு கொடுக்கும். ஆனால் காவலர்களே வந்து தீர்ப்பு கொடுக்குற மாதிரியான சில காட்சிகள் வந்து அது வந்து தவிர்த்துருக்கலாம். ஏன்னா அப்படின்னா இப்போ தான் சமீபத்தில் நாகர்கோயிலில் ஒரு இளைஞரை வந்து காவல் மரணம், அது மாதிரி தூத்துக்குடியில் அருணாச்சலம் அப்படிங்கிற அவர் வந்து டாஸ்மாகில் வேலை பார்க்குறவர் மதுபாட்டில் வெளியில் வித்தார் அப்படின்னு சொல்லி அவர் காவல் மரணம் அந்த சிறையில் போலீஸ் ஸ்டேஷன்லேயே நடந்த ஒரு சம்பவம். அப்போ இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வந்து காவல் மரணங்கள் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் அது வந்து ஒரு சர்ச்சையாகவும் மாறி இருக்குது. இருந்தாலும் விஜய் ரசிகர்களுக்கு, டிவிகே தொண்டர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய உற்சாகம், பூஸ்டப்பாக இருக்கும். இப்போது நீட் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது, காக்ரோச் போராட்டம் நாடு முழுக்க நடந்துகிட்டு இருக்குது. இந்த போராட்டத்துக்கு நடுவில் இப்படியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது விமர்சனங்களை உண்டாச்சு. அதுக்கு விஜய் தமிழன் பார்த்திபன் அமைச்சர், போக்குவரத்துறை அமைச்சர், அவரும் பதில் சொல்லியிருக்காரு.
இங்கே நடக்கிறத மட்டும் பார்ப்போம், அங்கே நடக்கிறத இது பண்ண வேண்டாம் அப்படின்னு. அதே மாதிரி ஆதவ அர்ஜுனா பேசின ஒரு விஷயம் சர்ச்சையாக இருக்குது. ஏன்னா பாடகர் திருக்குறள் அறிவு வந்து ஆதவ அர்ஜுனா பார்க்கும்போது அமைச்சர் வந்து என்ன சொன்னார்னா, பார்லிமெண்ட்டில் மெஜாரிட்டியாக எதிர்க்கட்சிகள் இருந்தால் தான் நீட்டை வந்து ரத்து பண்ண முடியும், தேவையில்லாமல் ஏன் போராட்டம் அப்படின்னு சொன்னதாக சொன்னாங்க. அப்போது அந்த மாதிரியான போராட்டங்கள் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும்போது கொண்டாட்டங்கள் மறுபக்கம் போய்கிட்டு இருக்குது. இது வந்து சில சர்ச்சைகளை உண்டாக்கி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் பிரபு அவர் வந்து ஸ்டிக்கர் ஒட்டுறது, அந்த ஆட்டோக்களில் ஸ்டிக்கர் ஒட்டுறது, நிறைய அமைச்சர்கள் ரசிகர்களாகவே மாறிட்டாங்க. ஒரு நாள் 2 நாள் நாங்கள் ரசிகர்களாக இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே ரசிகர்களாகவே மாறிட்டாங்க. இது என்னென்னா ஒரு நிர்வாக நடைமுறைக்கு வந்து சில பாதிப்புகளை உண்டாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் விமர்சனம் பண்ணுறாங்க. எதிர்க்கட்சிகள் விமர்சனம் பண்ண தான் செய்வாங்க. இருந்தாலும் விஜய்க்கான ரசிகர்கள், அந்த மக்கள் ஆதரவு, விஜயை நம்பி அவரை பார்த்தா போதும், பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறோம், அடுத்து டிவியில் டெய்லி பார்ப்போம் சட்டசபை நடக்கும்போது அப்படின்லாம் சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிற வரைக்கும் அவருக்கான செல்வாக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை வந்து அரசியலுக்கு அல்லது மக்களுக்கு நலத்திட்டங்கள் செய்கிறதுக்கு எவ்வளோ தூரம் டிவிக்கு செய்கிறாங்க, இந்த ஆட்சி எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஜனநாயகன் அப்படிங்கிற படத்தோட வெற்றி வெறும் வசூலை மட்டும் இல்லாமல் விமர்சனத்திலையும் மக்கள் ஆதரவுலையும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.